இந்த இடம் பெரவள்ளூர் அகரம். ஸ்டோன் ஏஜ் பீரியட், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், கற்காலம். வரலாறு என்று எழுதுவதற்கு முன்பு மக்கள் வாழ்ந்த காலம்தான் கற்காலம். 2.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த காலம் இந்த கற்காலம். பரிணாம கொள்கை மனித குரங்கிலிருந்து குரோமன்யானாக உருமாறி அதற்கு பிறகு கல்லை பயன்படுத்திய அந்த காலம்தான் கற்காலம். கிடைத்ததையெல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். தீயினால் இறந்து போன அதனுடைய மாமிசத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அதை எப்படி சாப்பிடுவது என்றால் கூரியதாக இருக்கக்கூடிய கற்களை எடுத்து அதன் மூலம்தான் அவன் சாப்பிட்டான். அதனால்தான் வரலாற்று ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள் இந்த ஸ்டோன் ஏஜ் பீரியட் பற்றி சொல்கிறார்கள். இதை நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சாதி கிடையாது, மதம் கிடையாது, கடவுள் கிடையாது. இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை எது எப்படி எங்கே கிடைக்கும் என்பதற்காக அவன் மரத்தில் தங்கினான், பொந்தில் தங்கினான், குகையில் தங்கினான். எங்கெல்லாம் அவனுக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்ததோ அங்கே தங்கினான். அவனுக்கு வெயில் தெரியுமா, குளிர் தெரியுமா, இந்த கோடை காலம் தெரியுமா, பனிக்காலம் தெரியுமா, எதுவும் அவனுக்கு தெரியாது. எங்கோ முடங்கி கிடந்தான். அவன் கூட பெண்ணும் இருந்தால், முக்கியமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமலும் பெண்கள் இல்லை. 2 பேரும் இருந்தார்கள். அவர்களுடைய உடல் தேவைக்காக குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள், வளர்ந்தார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் நமக்கு அதிகமாக சொல்வதற்கு விஷயம் இல்லை. இது காலம், அவ்வளவுதான். இந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதுதான் நான் குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம். அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு கடவுள் என்று தெரியாது. இதையெல்லாம் ஒரு 1ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த கடவுள் பற்றிய அவனுக்கு சிந்தனையே, அதுவும் ஒரு சூழ்ச்சியால் மக்களை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கதைகள்தான். கடவுள் இருக்கிறார், உன்னை காப்பாற்றுவார், நீ சொர்க்கத்திற்கு போவாய், நீ நரகத்திற்கு போவாய் என்றெல்லாம் அவர்கள் கதை கலந்தார்கள். அந்த கதைப்பினால்தான் இன்று மக்கள் எல்லாவற்றையும் மாறிவிட்டார்கள். பயம் பயம் பயம், எல்லாவற்றையும் பயம். ஐயோ, சொர்க்கம் எப்படி இருக்குமோ, நரகம் எப்படி இருக்குமோ, இறந்த பிறகு உனக்கு என்னடா அதில் பற்றி பயம். ஆனால் அப்படித்தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் கடந்து செல்வதற்கு நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாற்றை நான் தெரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை 10 பேருக்கு சொல்லுங்கள். இந்த கற்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், கற்களை பயன்படுத்தினார்கள், பச்சை மாமிசத்தை தின்றார்கள், எரிந்து போன மாமிசத்தை தின்றார்கள். அவனுக்கு கடவுள் பற்றி தெரியாது, ஒரு பெண்ணோடு உடல் உறவு கொள்வது பற்றியும் தெரியாது. அவனுக்கு தேவைகள் இருந்தது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். உடை ஏது அவனுக்கு? உடையும் கிடையாது. அமனமாகத்தான் தெரிந்தான். அதன் பிறகுதான் எல்லாம் வந்தது. எனவே இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த என்னுடைய காணொளி சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அடிக்கடி இது போன்ற காணொளிகளை செய்து உங்களுக்கு சொல்லி வருகிறேன். எனவே நண்பர்களே, இந்த பதிவு, இந்த காணொளி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைத்திருந்தால் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அது பலருக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.